இப்போ நம்ம பார்க்க போகிறது முருங்கைக்கீரை பொரியல். இப்போ பாருங்கள், ஒரு வானிலில் ஒரு கிளாஸ் தண்ணி வந்து நம்ம வானிலில் கடாயில் வச்சுக்கணும். வச்சுக்கிட்ட பிறகு நம்ம இந்த கீரையெல்லாம் வந்து கட் பண்ணி வச்ச கீரையெல்லாம் வந்து முருங்கைக்கீரை வந்து நம்ம இந்த தண்ணியில் சேர்த்து வேக வச்சுக்கணும். தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த தண்ணியிலே வந்து ஃபுல்லாக வந்து கொதித்து இந்த கீரை வேகணும். பாருங்கள், நம்மளுக்கு வந்து ஒரு பூண்டு வந்து தேவையான அளவுக்கு எடுத்துக்கோங்க. இந்த பூண்டு வந்து இடித்து நம்ம இதில் சேர்த்துக்கணும். இப்போ நம்ம கீரை போட்டிருக்கோன்னா இதில் வெந்துடும். இந்த பூண்டு பல்லும் நம்ம சேர்த்துக்கணும். பாருங்கள், நல்லா கீரை வேகுது. முருங்கைக்கீரை, இந்த முருங்கைக்கீரை வந்து உடம்புக்கு அவ்வளவும் நல்லது. பாருங்கள், கீரை வந்து நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லா வெஜிடபிள்ஸ்லையும் மருந்து கலக்கலாம். ஆனால் பார்த்திங்கன்னா கீரையில் மட்டும் எந்த மருந்தும் அடிக்க மாட்டாங்க. நீங்கள் வாரத்துக்கு 1 நாள் 2 நாள் இந்த முருங்கைக்கீரை பொரியல் வந்து சாப்பிட்டிங்கன்னா உடம்புக்கு அவ்வளோ ஹெல்த்தி. இதில் எல்லா மருத்துவ குணமும் இருக்குது இந்த முருங்கைக்கீரையில். முருங்கைக்கீரை பூ, முருங்கைக்கீரையிலலாம் எல்லாமே நம்மளுக்கு தேவையான ஹெல்த்துக்கு தேவையான அளவுக்கு நம்மளுக்கு வந்து பெனிஃபிட்ஸ் இருக்குது. பாருங்கள், தேவையான அளவுக்கு நம்ம கடலக்கொட்டை வந்து வறுத்து அந்த மேலே இருக்க தோலெல்லாம் உரிச்சிட்டு மிக்சியில் வந்து 2 வரமிளகாய் சேர்த்துட்டு இந்த கடலக்கொட்டையும் நம்ம சேர்த்து மிக்சியில் அரைச்சிட்டு நம்ம இந்த கீரை வெந்த பிறகு தண்ணியில் கொதித்து வெந்ததுக்கப்புறம் அப்படியே நம்ம ஆட் பண்ணிடணும். பாருங்கள், நம்ம இதை மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த தண்ணியிலே இந்த கீரை வெந்துடும். அந்த கலர் வந்து பார்த்திங்கன்னா பச்சை வந்து கொஞ்சம் டார்க்காகிடும். அதிலே நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த கீரை வந்து வெந்துருச்சுன்றது. ஸோ தண்ணியும் சுண்டிடும் கொஞ்சம். இப்போ இந்த கடலக்கொட்டையை ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் இல்லை 2 மினிட்ஸ் வந்து இப்போ பாருங்கள், கடலக்கொட்டையை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 1 மினிட் இல்லை 2 மினிட்ஸில் வந்து நீங்கள் அந்த கீரை வந்து இறக்கிட வேண்டியதுதான். இப்போ பாருங்கள், முருங்கைக்கீரை பொரியல் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், முருங்கைக்கீரை பொரியல் தயாராகிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.